அடுத்து முக்கியமான விஷயம், சத்யராஜ் மோடியை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறாங்க. மோடியுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாரு, யார் நடிக்கிறாங்க, சத்யராஜை நடிக்க வைக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. மோடி இதில் சத்யராஜன்னு சொல்லிட்டாருன்னா, இல்லை அதெல்லாம் பொய், அப்படி கூப்பிட்டாலும் நான் நடிக்க மாட்டேன். அப்பா மோடி தப்பிச்சார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் பெரியாரிஸ்ட்டு, நான் மோடியெல்லாம் நடிப்பேனா. நாங்கள் அது நல்லா தெரியுமே, நீங்கள் போய் எப்படி மோடியாக நடிப்பீங்க, பெரியாரிஸ்டாக தான் நடிப்பீங்க. ஏன்னா பெரியார் இதில் நடித்தீங்கன்னா, நடித்தாரே ஏற்கனவே வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணுற மாதிரி சீனு வரும். அவர் வாழ்க்கையில் அதுதானே நடந்தது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தானே பிடிக்கும் சினிமா நடிகர்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வளர்ப்பு பொண்ணுக்கு தாலி கட்டலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், அது பெரியாராக நடித்தா. அடுத்தது தாயுடன் உறவு வைத்தால் தப்பு இல்லைன்னு சொன்னவர் இல்லை பெரியார், அந்த மாதிரி சீன்லாம் வருமே. அது இப்போ சத்யராஜுக்கு ரொம்ப வசதியாக போகுமே. ரைட்டு அப்படின்னு. அதோட எக்ஸ்ப்ரெஷன் நல்லா காட்டலாம். பெரியார் அது பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும்போது அந்த 90 வயசுலேருந்து சிறுநீர் போகாமல் அப்படியே மூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு ஒரு ஆள் தூக்கிட்டு பின்பக்கம் சட்டியை தூக்கிட்டு மூத்திர சட்டியை தூக்கிட்டு சும்மா அப்படியே எக்ஸ்ப்ரெஷன் மூஞ்சிலேயே காமிக்கலாம்ல. சத்யராஜ் பெரியாராக நினச்சா தானே அவருக்கு வசதியாக இருக்கும். இடைக்கு இடை ஏலக்காய் வாங்குகிற மாதிரி சீனில் நடிக்கலாம், இடைக்கு இடை பணம் வாங்குகிற மாதிரி சீனில் நடிக்கலாம். கெட்ட வார்த்தைலாம் நிறைய பேசலாம்ல. பெரியார் பேசுகிற டே வெங்காயம், டே பாப்பா பேல, இப்படிலாம் பேசுவார்ல. அதெல்லாம் சத்யராஜுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்யராஜ் சினிமாவில் நடிக்கிறது இல்லாமல் வாழ்க்கையில் நடிக்கிறார். எப்படின்னா இந்த பக்கம் பெரியார், ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கல்யாணம் பூரா ஐயரை வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டில் நடக்கிற அத்தனை விழாக்கள்லையும் ஹோமம் பண்ணுறது அத்தனையும் பண்ணுவாங்க. கேட்டான்னு சொல்லுவார், அது என் குடும்பம் பண்ணிக்கிறாங்க, நான் பெரியாரிஸ்ட் அப்படிம்பார். அதனால் பெரியாரிஸ்டாக நடித்ததுனால நான் பெரியாரிஸ்ட்டு மோடியை நடிக்கணும். ஆமாம், இப்போ மோடியாக நடித்தாருனே வைங்க, சத்யராஜ் எதுவாக நடிக்க முடியும், ஒரே ஒரு சட்டையை போட்டு நடிக்கணும். நீங்கள் தான் சினிமாக்காரங்களுக்கு சீனுக்கு சீனு சட்டை மாற்றுவீங்களே. மோடிக்கு இதுக்கு மோடியாக நடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீரோயினே இருக்காது. ஏதோ இது பெரியாராக நடிக்கும்போது ஒரு சினிமா ஹீரோயின் ஒன்றும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, மணியம்மையா. மோடியாக நடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீரோயினே இல்லாமல் நீங்கள் எப்படி நடிப்பீங்க? அதனால தான் முடியாதுங்கிறாரு. நான் பெரியாரிஸ்ட்டு மோடியாக முடியாதுன்னு சொல்கிறது காரணமே ஹீரோயினே இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே அப்போ பாவம் அவர் டீ விற்றவர் சீனில் நடிக்கணுமே, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. கிளாமரில் நடிக்கணும். அதனால் இமயமலைக்கு போயிட்டு வந்தார்ல, அது மாதிரி இமயமலைக்கு தியானம் பண்ணி அந்த மாதிரி போகணும். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது ரஜினிகாந்துக்கு தான் இமயமலையை பிடிக்கும். அதனால தான் சத்யராஜ் என்ன சொல்கிறாருன்னா, மோடியில் நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி எளிமையாக நடிக்கிறது, ஒரு சட்டையை போட்டு நடிக்கிறது, பிரம்மச்சார வாழ்க்கை வாழ்கிறது, இது இமயமலைக்கு போய் தவம் பண்ணுறது, அதுக்கடுத்தது ஒரே ஒரு சூட் கேஸை வச்சுக்கிட்டு 2 சட்டையை வச்சுருக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா 10,000 20,000 வச்சு நீங்கள்லாம் கோடிக்கணக்கில் பேங்க் அக்கௌண்ட் வைக்கிறோம். இதெல்லாம் அவருக்கு சூட் ஆகாதுல்ல. அதனால் சத்யராஜ் சொல்லிட்டாரு, நான் மோடியில் நடிக்க மாட்டேன். காரணம், நான் பெரியாரிஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. சினிமாக்காரங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மோடி இதில் நடித்தால் கிடைக்காது. அதனால தான் சத்யராஜ் முடியாதுன்ட்டார். நல்ல வேலை மோடி தப்பிச்சார். இவர் போய் மோடி இதில் நடித்தா மோடிக்கே கேவலம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது மெட்ரோ ட்ரெயின் விஷயமாக இவருக்கு ஸ்டாலினுக்கும் இவருக்கும், நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டாலினுக்கும் இவருக்கும் மோடிக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரு மோதல். பிரதமர் மோடி என்ன சொன்னார், ஏப்பா இந்த மெட்ரோவில் நிறைய பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி, தமிழ்நாட்டில் ஓசி பஸ்ஸுன்னு கொடுத்துட்டதுலேருந்து கொஞ்சம் பெண்கள் வர்றது குறைஞ்சி போச்சுன்னு சொன்னார். இதில் என்ன தப்பு பார்த்துக்கங்க. வரிஞ்சு கட்டிட்டு வராங்க இந்த நாட்டு வக்கீல் இவர் எல்லா பேரும். நீ எப்படி சொல்லலாம், எப்படி குறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம்? நான் ஓசியில் கொடுக்குறது எவ்வளவு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் இது பண்ணி தாக்கலாமா அப்படின்னு மோடியை திட்டுறார் ஸ்டாலின். இந்த ஓசி பஸ்ஸு கொடுத்தது மாதிரி கேவலமான விஷயம் காரி துப்புறான். பெண்களே காரி துப்புறாங்க. ஏன்னா ஒழுங்காக பஸ்ஸு வர்றதில்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பஸ்ஸு வருது, குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது இல்லைன்னு அவங்களே துப்புறாங்க. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கும் போக்குவரத்து துறையை
ஓசியில் இதை கொடுத்தா நான் அந்த 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 ஒரு துறை உருப்படுமா? அந்த துறையில் வேலை பார்த்துட்டு இன்னும் பென்ஷன் கூட வாங்காமல் இதுகிட்டு இருக்காமல் சாவா அந்த தொழிலாளர்கள் சாவம் உங்களை விடுமா? ஆனால் அது ஒரு பெரிய தன்னுடைய சாதனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். என்ன தப்பு மோடி சொன்னதில்ல? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கவா ஸ்டாலினுக்கு? எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க? 2015 வருஷம்தான் உங்களுக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது. மெட்ரோ 2015 3 கோடின்னு இருந்தது, இன்றைக்கி 9 கோடி போனது உண்மைதான். 2023 வந்து தான் நீங்கள் வந்து ஓசி பஸ்ஸுன்னு கொடுத்தீங்க. நீங்கள் ஓசி பஸ்ஸு கொடுத்த உடனே மெட்ரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? சென்னையில் மட்டும் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் மெட்ரோவில் வந்துக்கிட்டு இருந்த 2015 வந்துக்கிட்டு இருந்த உமன் பேசஞ்சர்ஸ் அவங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் ஓசி பஸ்ஸு கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. அதைத்தான் மோடி சொல்கிறாரு. மெட்ரோ உங்கள் கையிலேயா இருக்குது? மெட்ரோ யார் கையில் இருக்குது? மத்திய அரசாங்கம் கையில் இருக்குது. மெட்ரோ நிர்வாகத்தினர் அதிக ஆதாரத்தோடு எடுத்து கொடுக்குறாங்க. உமன் பேசஞ்சர்ஸ் இது குறைஞ்சிருச்சுன்னு அதைத்தான் மோடி சொல்கிறாரு. அது ஒன்றும் நீங்கள் கொடுக்குற தப்புன்னு சொல்லலையே. நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால அங்கே வரக்கூடியவங்க இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்னமோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த கூட்டமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன? ஒரு பிரதமர் என்ன வாயை திறக்கக்கூடாதா? பிரதமர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்காரவங்களையும் இவங்களையும் தூண்டி விடுறாராம், மற்ற மாநிலங்களையும். நம்ம உங்களை தூண்டி விட்டு என்ன பண்ண? நீங்கள் வந்துக்கிட்டு இதை பற்றி பேசுவீங்க, சனாதானத்தை பற்றி. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவனும் கோவத்தில் கேச போடுறான். உங்கள் பையனை வாயை மூடி வச்சுருக்கணும். உங்கள் பையன் கண்டபடி பேசுனா மற்ற மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவித்து அது மோடி தூண்டி விடுறாரு உத்தரப்பிரதேசத்தை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் உணர்வுபூர்வமாக தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான், கோபத்தில் கேச போடுறான். அப்போ இதில் போயிட்டு என்ன தூண்டி விட? ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், நீங்கள்லாம் ஒரு அறிக்கை கொடுத்து மற்றவங்க காரியத்து போனால் எங்களுக்கு அசிங்கம் இல்லையா? எங்கள் மாநிலத்துக்கு நீங்கள் முதல்வர் இல்லை. அதனால் பொறுப்புடன் பேசுங்கள் ஸ்டாலின். பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை ஒழுங்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து பேச சொல்லுங்கள். 3 கோடி 9 கோடின்னு பேசுனா 23க்கு அப்புறம் உமன் பேசஞ்சர்ஸ் மெட்ரோவில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்து கொண்டு பேசுங்க அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு நாங்கள் வந்து இதை வந்து இந்த விஷயத்துக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம்.